ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சண்டேவோட மினி விலாக் தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரொம்பவே எங்கேஜ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்பயும் பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கேன், வேலை இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கடுத்து நிறைய கிரேவிங்ஸாக இருக்குது, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணுன்ற அளவுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு தெரியல, பார்க்கணும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதனால் வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ வெளியே போயிட்டு வந்த பிறகு சமையல் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக நான் இந்த ஆம்லா ஜூஸ்க்காக வந்து ஜூஸ் பண்ணி இந்த க்யூப்ஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வந்து சீரகம், மஞ்சப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் வந்து நம்ம அடித்து ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஐஸ் க்யூப் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஆகிடும். அதெல்லாம் ஒன்றுனா எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டெய்லி ஒன்று நம்ம போட்டுட்டு ஒரு கிளாஸில் சுடு தண்ணி ஊற்றிட்டோம்னா போதும். இது வந்து டெய்லி மார்னிங் நம்ம குடிச்சிட்டே வந்தால் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. கூட வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கணும் இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நானும் இது ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சிச்சுன்னா அடுத்த தடவை நான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வெளியே போயிட்டு வந்த பிறகு மீன் குழம்பு வச்சாச்சு. ஸோ அம்மா தான் வச்சாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வைப்பாங்க மீன் குழம்பு. மண் சட்டியில் தான் வச்சுருந்தோம். இந்த லன்ச் எல்லாமே முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் மில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு தேவைப்படக்கூடிய மாவு, ரவா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பாய் பாய்.